எல்லாத்துக்கும் வணக்கம். நண்பர்கள், வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 10-20 நாளாக வந்து ரொம்ப ஃபுல் வேலை. நம்ம நூல் பூரா வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போய் மாட்டிக்கிட்டாங்க. பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து கேஜிஎஃப் வரைக்கும் வந்து நம்ம நூல் சப்ளை நம்ம கஸ்டமர் எல்லாம் கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த நூல் பூரா வந்து நம்ம மார்க்கெட்டிங் போயிருந்தோம். நூல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு எல்லாம் நேரில் போய் பார்த்துட்டு யாருக்கு எப்படி பண்ணணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், இந்த நூலை எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் நம்ம ஐடியா கொடுத்துட்டு வந்தோம். பரவாயில்ல, நம்ம ஐடியா கொடுத்தா நூல் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நூல் வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம சரியாக இல்லாமல் இருந்தோம். கம்பெனியில் ஆஃபீஸில் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டோம், ஃப்ரீ ஆகிட்டோம், வந்துட்டோம். இல்லை நூல் கொடுக்க போகும்போது கஸ்டமர் கேட்குறாங்க, சார் என்ன சார் நூல், இது எப்படி, நீங்கள் என்ன மிஷினில் பண்ணுறீங்க, இது எந்த மாதிரி தொழில்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் நம்ம வந்து இன்றைக்கி நான் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டுருவோம். இது என்ன தொழில், இது என்ன மிஷினு, இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முழு டீட்டெயில் வந்து சொல்லிடலான்ட்டு இருக்கேன். புது கஸ்டமருக்கு தேவையில்லை, நீ பழைய கஸ்டமருக்கு இதை பற்றி ஒன்றும் விளக்க வேண்டியதில்லை. புது கஸ்டமருக்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. அதாவது இது வந்து பனியன் துணியிலிருந்து, இது பனியன் துணி, இதில் இருந்து நூலை பிரிச்செடுக்கிற இயந்திரம், மிஷின். இது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மிஷினை நம்ம சேல் பண்ணுறோம். இந்த மிஷினில் பிரிக்கிறதுக்கு இந்த துணியை நம்ம சேல் பண்ணுறோம். ரெண்டையுமே நம்ம சேல் பண்ணுறோம். அதில் பிரித்து வர நூலை வந்து திருப்பி நம்மளே பைபேக் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து இந்த தொழிலோட அடித்தளமே. இந்த மிஷின் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 72,000 கொடுக்குறோம். இதில் ஓட்டுற துணி நம்ம வந்து 1 கிலோ 52 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை பிரித்து திருப்பி எங்ககிட்ட எடுக்கும்போது நாங்கள் வந்து 80 ரூபாய் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? வேலை ஏற்ற மேலே 2 ரூபா 1 ரூபா முன்ன பின்ன வரும். உங்களுக்கு ஆவரேஜ் கிலோக்கு ஒரு 30 ரூபா வர்ற மாதிரி வச்சுக்கோங்க லாபம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோவுக்கு ஒரு 2 ரூபா வரும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 25 ரூபா உங்களுக்கு போகும். அப் அண்ட் டவுன் டிரான்ஸ்போர்ட் போனாலும், நீங்கள் வந்து இதர செலவு இபி செலவு உங்களுக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு கிலோக்கு 25 ரூபா கிடைக்கும். நீங்கள் 1 மணி நேரத்துக்கு ஸ்டார்டிங் ஒரு 3லேருந்து 4 கிலோ வரைக்கும் நீங்கள் ஓட்டலாம். நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க, இதை செலவெல்லாம் போக 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா வர்ற மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு வந்து 100 ரூபாய் வரும். நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம். ஒரு நாளைக்கு நீங்கள் 5 கிலோ ஓட்டினீங்கன்னா 500 ரூபா வருமானம். 6 கிலோ ஓட்டினீங்கன்னா 600 கிலோ வருமானம், 600 ரூபா வருமானம். இதுதான் இந்த பேசிக் இந்த மிஷினோட கான்செப்ட்டு. சில பேர் கேட்குற, சார் நான் வெளியூரில் இருக்கேன், இந்த மிஷினை வந்து நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம பண்ணணும், எப்படி டிரான்ஸ்போர்ட்டில் போடணும்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது வந்து இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் சர்வீஸ் இருக்குது. லாரி சர்வீஸ் வந்து ரெகுலர் சர்வீஸ் இருக்குது. நம்ம மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இருக்குது, எம்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏபிடி இருக்குது, A1 இருக்குது, ரதிமீனா பார்சல் சர்வீஸ் இருக்குது, நோவா டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நவதா டிரான்ஸ்போர்ட் இருக்குது, எஸ்ஆர்இ டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஏகேஆர் இருக்குது. எல்லா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கோ அந்த டிரான்ஸ்போர்ட் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம், நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இங்கே இந்த ஏரியா நீங்கள் துணியை பிரித்து நூல் ஆக்கி பண்டலில் போட்டு நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் இங்கே எடுத்துக்குவோம். எங்கள் கைக்கு திங்கக்கிழமை வருது அப்படின்னா நாங்கள் உதறி செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் செவ்வாய்க்கிழமை நான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் போட்டு விட்ருவோம். அடுத்த நாளே பேமெண்ட் போட்டு விட்ருவோம். பேமெண்ட்டுக்கெல்லாம் எந்த இஷ்யூவும் கிடையாது. டிலே எல்லாம் நீங்கள் பேமெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு வந்து அதான் மிஷின் வேலை 72, துணி வந்து 52, திருப்பி எடுக்கிறது வந்து 80. சரிங்களா? உங்களுக்கு 28 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு செலவு போக 25 ரூபா தான். இந்த நூல் வந்து எங்கே என்ன பர்பஸுக்காகுது, ஏன் துணியாகவே கொடுக்கலாமல்ல, இது என்ன பர்பஸ்க்காக என்ன யூஸுக்கு ஆகுதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன டவுட் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் போய் எனக்கு வந்து வண்டி தொடங்கிறதுக்கு வேஸ்ட் கிளாத் கொடுங்கன்னு கேளுங்க. வேஸ்ட் கிளாத்து வேஸ்ட் நூல் ரெண்டுமே வச்சுருப்பாங்க. இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி வந்து நூலை வந்து வச்சிருப்பாங்க, பாக்கெட் போட்டு
வேஸ்ட் நூலை வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிச்ச நூலை வந்து பண்டல் போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் போட்டு விற்பாங்க. 50 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா 12 ரூபாய்க்கு அவங்க விற்பாங்க எல்லா இதுலேயும் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையுமே. ஸோ நம்ம அப்படி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் விற்கிற நூலை தான் வந்து நம்ம சேல் பண்ணுறோம், தயார் பண்ணி சேல் பண்ணுறோம். இதைத்தான் நம்ம தயார் பண்ணுறோம். நூல் இருக்கிறத வந்து துணி இருக்கிறத வந்து நூலாக பிரித்து அதை பாக்கெட் போட்டு விற்கிறோம். சில பேர் கேட்பீங்க, சார் இது வந்து துணியாகவே துடைக்கிற கொடுக்கலாமல்ல அப்படின்னு. துணியாக கொடுத்தோம்னு வச்சுக்கங்களேன் அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியாது. இது எதுக்காக நம்ம நூலாக கொடுக்குறோம் அப்படின்னோம்னா துணி வந்து ஒரு ஆள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதே நூலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலை பிச்சு 4 பேர் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியில வர நூல் சரிங்களா. இது என்னன்னா இந்த மாதிரி 2ஆ பிச்சுக்கலாம். பிச்சு இது ஒரு ஆள் கொடுக்கலாம், இது ஒரு ஆள் கொடுக்கலாம், இது ஒரு ஆள் கொடுக்கலாம் கை துடைக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த துணியா கொடுத்தோம் அப்படின்னம்னா இவ்வளவு பெரிய துணி வருது அப்படின்னா இவ்வளவு பெரிய துணி வந்து நம்ம பிச்சு கொடுக்க முடியாது சரிங்களா. இவ்வளவு துணி வந்து பிச்சு கொடுக்க முடியாது. ஸோ வந்து இந்த துணி அப்படியே தான் கொடுக்கணும். அப்படிங்கும்போது அதை விட இது ட்ரிபிள் மடங்கு லாஸ் ஆகுது. இந்த ஒரு துணி வந்து நம்ம நூலா பிரிச்சோம்னா நம்ம 4 பேருக்கு இந்த துணியை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம பிரித்து நூலாக கொடுக்குறோம் சரிங்களா. டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து கிலோக்கு 2 ரூபா வரும். ரெகுலர் சர்வீஸ் நமக்கு எப்படி கொரியரில் வருது, இன்னைக்கு அனுப்பிச்சா நாளைக்கு கொரியரில் வருதோ அதே மாதிரி வந்து கொரியரில் வந்துடும். அதனால் நீங்கள் கொரியரில் எடுத்துக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அந்த நூலை வந்து ஸ்பேர் பார்ட் கடையில் கேளுங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மிஷினுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் வரும்னு கேட்குறீங்க. மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு வந்து நார்மலாக பெருசாக இருக்கிறதுனால வந்து ஒரு மிஷினுக்கு 600 to 650 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயுமே. இது ரெகுலராக நடக்கிறது. துணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோக்கு 2 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஷினுக்கு 600 to 650 ரூபா மினிமம் சார்ஜ் பண்ணுறாங்க. அது எந்த டிரான்ஸ்போர்ட் சொன்னீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோதான் பண்ணுறாங்க. அதர் ஸ்டேட் அப்படிங்கும்போது ஒரு 800 ரூபாய் to 900 வரைக்கும் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து பண்ணுறாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பெங்களூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினுக்கு 800 1000 ரூபா வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அதர் ஸ்டேட்டுக்கும் போது வந்து ஜிஎஸ்டிலாம் போட்டு 1000 ரூபாய் வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம இந்த தொழில் வந்து 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் கேட்குறாங்க, சார் ஒவ்வொரு நிறுவனங்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு மிஷின் தரேன்னு சொல்லிட்டு தர்றதில்ல, ஏகப்பட்ட இஷ்யூ பார்த்தேன், பேப்பரில் பார்த்தேன், நிறைய பண்ணுறதில்ல. இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கப்பட்ட மிஷின்ஸ் அதே மாதிரி தான், 1 டைம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நம்ம தொழிலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் நம்ம எத்தனை கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம், எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. வாங்க, நேராக வாங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வரும்போது எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் நூல் கொண்டு வருவாங்க. நீங்கள் ரெகுலராக பாருங்கள், எப்படிங்கிறத கவனிங்க. அவங்ககிட்ட டவுட்டாக இருந்தால் கேளுங்க, விசாரிங்க, பண்ணலாமா எப்படி என்ன ஏன்னு விசாரிங்க. விசாரித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பண்ணுங்க. எதாக இருந்தாலும் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுறோம். அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து சித்திரை மாதம் வந்து எல்லாத்துக்கும் நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம். சித்திரை 1லேருந்தே நம்ம வந்து புது வருடப்பிறந்து எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், அழகியாக கிஃப்ட் கொடுக்குறோம். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100க்கு 100% பைபேக் இருக்குது, எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எப்போ கொடுத்தாலும் நாங்கள் பைபேக் எடுத்துக்குவோம். ஏதோ டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. நன்றி, வணக்கம்.